வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ராசா, அதாவது ஆபாசமா பேசக்கூடிய ராசா, எல்லாருக்கும் தெரியும். அவர் நீலகிரி தொகுதியில எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ஓட்டு கேட்டாருன்னு தெரியல. ஏன்னா அங்க மக்களே சொல்றாங்க எதுவுமே பண்ணல, அவர் பண்ணதெல்லாம் நல்லா சொத்து சேர்த்திருக்காரு, அது ஒன்னதான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அந்த நாயை தூக்கி வெளியே போடும்பாரு. அப்புறம் இந்து இருக்க வரைக்கும் நீ பேசிம்பாரு. அப்புறம் என் பொண்டாட்டி ராமரை பிடிக்குது, சாமியெல்லாம் கும்பிடுறாங்கம்பாரு. பூரா அந்த புழுக ஆகாச புழுகைங்க. நல்லா தெரியுது. உன் மனைவி இறந்தப்ப கொண்டு போய் கிறிஸ்தவ முறைப்படி சவப்பேட்டில் வச்சு குழுக்கள் இருக்கனால எல்லாம் இன்னுமே அது யூடியூப்ல இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கூட அந்த ஒரு கூச்சமே கிடையாது. பொய் சொல்றான், அது மக்கள் முன்னால பேசுறங்க ஒரு எண்ணமே கிடையாது இந்த நபருக்கு. ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை இந்த நபர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ விட போறது இல்லை. ஏன்னா 2G பின்னாலே நிக்குது, கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த நபர் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இருக்க வரைக்கும் பேசிக்கல. ஏன்னா அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்ல தூக்கி உள்ளதுக்கு போட போறாங்க. அதனால இருக்க வரைக்கும் நம்ம பேசிட்டா போயிடும்ன்றக்கா ஏதோ பேசுறாப்புல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஒரு பக்கம் இருக்குது. அந்த அம்மா கனிமொழியை அதே சூழ்நிலை தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் அப்படித்தான். அந்த அம்மா ஒன்றும் பண்ணல, சும்மா ஏதோ 2 பிஸ்கட் பாக்கெட் அந்த தண்ணி வந்தப்ப ஒரு நபருக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அதையும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த கேவலத்துல எங்க போய் சொல்றது? அப்ப திமுக மொத்தமாவே மண்ணை கோவப்படுறது உறுதிதான். அது திமுக கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளுங்கிறீங்க. இந்த திருமாவளவன் இங்க இருக்க நிலைப்பாடு இங்க எடுக்குமா? தமிழகத்துல விடுதலை சிறுத்தை கட்சி காவிரி வேணும்பாங்களாமா. அங்க இருக்கிற விசிகா கட்சிக்காரங்க அங்க இருக்க நிலைப்பாடு படி தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாமா. ஏன் மானங்கட்ட பொழப்பு இல்ல? ஒரு படத்துல ஏதோ இவர் சொன்ன மாதிரி விவேக் படத்துல ஒரு காமெடி வரும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. வந்தவனே பச்சிரா சமத்தாரில் வேலை நடக்கும் வராருலா. சிவா 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 போற்றிவோம். என்னடா கரடை இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பச்சிராசனுக்கு சிவாய நம. சிவ 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 சிவ. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவ்வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம். கடன் வந்துட்டு போயிட்டார். சிவ சிவ.